வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு தெற்கு முதல் குமரிக்கடல் மாலத்தீவு வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அரபிக்கடலில் காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருந்தால் லேசான மிதமான மழை மட்டுமே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, தம்புள்ளை, பதுளை, கண்டி, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களில் அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 18ஆம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச்சுழற்சி மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக நாளை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் தொடங்கி பனாமா வரை உள்ள கடல் புறங்களையும் அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கும் பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு பாதிக்கும் மழை என்று அறிவித்த நிலையில் மழையின் தீவிரம் சற்று குறைகிறது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி மாலைக்கு பிறகு தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி நாள் முழுவதும் விட்டு கனமழையாக கிடைக்கும் என்று அறிவித்த நிலையில் சற்று மழையின் தீவிரம் குறைகிறது. ஏதாவது ஒரு முறை கனமழை கிடைக்கலாம். பெரும்பாலான நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. விட்டு ஜனவரி 18ஆம் தேதியும் ஜனவரி 19ஆம் தேதியும். ஜனவரி 18ஆம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு. வெயில் வந்த பிறகு அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை என்று மாறி அமைந்து கொண்டிருக்கும். ஜனவரி 19ஆம் தேதியை பொறுத்தவரை வட மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை என்பது பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்பாறைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, திரிகோணமலை, தம்புள்ளை, மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு தெற்குள்ள பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையும் மிதமான முதல் சற்று கனமழையும் மாறி அமைந்து கொண்டிருக்கும். ஜனவரி 19ஆம் தேதியை பொறுத்தவரை மேலும் முல்லைத்தீவுக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி. ஜனவரி 20ஆம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி முதல் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி அங்கே லேசான மிதமான மழை வெயில் வந்த பிறகு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 23, 24, 25 தேதியில் பெரும்பாலும் தம்புள்ளை தெற்கு பகுதி மட்டுமே அங்கங்கே ஒரு சில இடங்களில் தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 23, 24, 25 தேதியில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. வடக்குள்ள மாகாணங்களுக்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி 20ஆம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி 26ஆம் தேதிக்கு பிறகு மழை கொடுக்கும் விதமாக இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் ஜனவரி 27ஆம் தேதி மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடலில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலை பொறுத்தவரை குமரிக்கடலில் 50 முதல் 60 கிலோமீட்டராகவும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை தரைக்காற்று என்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, தம்புள்ளை, தலைமன்னார், சிலாபம் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு பகுதி பனாமா, அம்மந்தோட்டை, பதுளை இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று ஜனவரி 17ஆம் தேதி. நாளை ஜனவரி 18ஆம் தேதியும்
தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு மட்டுமே மாலை நேரங்களில் சற்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அது பெரும்பாலும் மாலை நேரங்கள் மட்டுமே யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகும் கடல் அலையை பொறுத்தவரை பெரும்பாலும் அம்பாறை கிழக்கு பகுதி, மேலும் பனாமா கிழக்கு பகுதி கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 2 முதல் 2.5 சென்டிமீட்டர் வரை கடல் அலை சற்று உயர்ந்து வலுவாக வர வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் கடல் சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி வரை இலங்கைக்கு கிழக்கு பகுதி கடல் சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் குமரி கடலிலும் கடல் சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. கடல் அலை சுமார் 2 முதல் 2.5 மீட்டர் வரை கடல் அலை உயர்ந்து வரும் என்பதால் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் கடல் அலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 19ஆம் தேதி பிறகு கடல் சீற்றம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.